ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல். நான் நினச்ச மாதிரியே வேல்பாரி 2வை 2023 முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கான ரிவ்யூ வந்து இந்த வேல்பாரி புக்கை பற்றின தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் சேனல், ஸ்டிக் வித் புக். வேல்பாரி புக்கை பற்றி சொல்லணும்னா, இது ஆக்சுவலாக ஒரு பாதிக்கு மேலே போர் தான் வருது. ஓகேவா, இதுவே போர் தான். இன்னும் எங்கே இதுவும் போர் தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேஜ் இது 417 அப்போ 400 பேஜஸ் போர் தான். ஓகேவா, முழுக்க போர் மட்டும்தான் வருது. ஸோ போரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் மரம் செடி கொடி இருக்கா, இப்படிலாம் இருக்கா அப்படி ஃபஸ்ட்லாம் பார்த்தா கொஞ்சம் சிரிப்பாக இருந்தது. சில விஷயம் சிரிப்பாக இருந்தது மீன்ஸ் உண்மையாலுமே இந்த மாதிரி மரம் இருக்கா, இல்லை ஆத்தர் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு வாட்டில் அடித்து விட்டுருக்காரா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியலை. பட் ஆனால் அது உண்மையாக இருந்தாலும் சரி, பொய்யா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு எனக்கு ஃபேண்டசி ஃபிக்ஷனாக தெரிஞ்சது இந்த வேல்பாரி அப்படின்றது. ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் இதுக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு பாரியோட பேர் சோழன், சேரன், பாண்டியன், இவங்க 4 பேரோட பேர் வந்தனால மட்டுமே இது ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் ஆயிருக்கு. மற்றபடி எனக்கு வந்து ஃபுல் ஃபேண்டசி புக் மாதிரி தான் இருக்குது. ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே படிக்க வேண்டிய புக். எவ்வளோ தூரம் வந்து நமக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நான் பர்சனலாக இந்த புக்லேருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, எப்படி ஒரு கான்வர்சேஷன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே இருக்கவங்க இந்த பாரி அவர் எந்த நாட்டில் இருப்பார்னா, அவர் எந்த நாட்டில் இருப்பார்னு மறந்து போச்சு. ஸோ பாரி இருக்க ஊரில் என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே இருக்க பர்சன்ஸ் எல்லாம் பேசுகிறப்ப விளையாட்டுக்கோ கிண்டலுக்கோ பேசுகிற பர்சன்ஸே கிடையாது. ஒருத்தர் என்ன பேசுகிறாரு, அந்த டைலாக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சு அதுக்கான பதிலை தான் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இருக்கையில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கம்யூனிகேஷன், தனக்கு வேண்டிய விஷயத்த எப்படி நம்ம கேட்டு ஆன்சர் நம்ம வாங்கிக்கிறது, எப்படி நம்ம சண்டை போடாமல், இதுக்கு வந்து சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது, ஆர்கியூ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் வெறும் நம்ம எனக்கு பிடிச்ச விஷயத்த மற்றவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எனக்கு இது வந்து பிடிச்சிருக்கு, நான் இதை செய்யணும், இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, நான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாலே அது நமக்கு கிடச்சிரும். நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத சூழ்நிலையில் தான் நிறைய ஆகும். உன்னால் புரிஞ்சிக்க முடியாதா, உன்னால் பண்ண முடியாதா அப்படின்னு நிறைய விஷயங்கள் வரும். ஸோ இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, நம்ம திங்க் பண்ணுற விஷயத்த ஈஸியாக கன்வே பண்ணிட்டோம் அப்படின்னாலே மோஸ்ட்லி எல்லா ப்ராப்ளமும் சால்வ். எப்படி அப்படின்னா, இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரும் இல்லையா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சீக்கிரம் சால்வ் ஆயிரும். அது உண்மையாலுமே நான் இந்த புக்கில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு பர்சன் பேசுகிற டைலாக், இன்னொரு பர்சன் அதுக்கு சொல்கிற ஆன்சருக்கு பின்னாடி இருக்க அவர் என்ன யோசிக்கிற விஷயங்கள் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. செம்மையாக இருக்கும். இந்த புக்கில் எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு கேட்டால், பிடிச்ச கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்றதை விட கடைசியில் இவங்க எல்லாருமே மனசுல நின்றுவாங்க. யார் யாருன்னா, இரவாதவனா இருக்கட்டும், பொச்சுவையா இருக்கட்டும், அண்ட் திசைவேலரா இருக்கட்டும், வேட்டூர் பழையனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து நம்ம மனசுல நின்றுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவுமே கஷ்டமா இருந்துச்சு அந்த கிளைமேக்ஸ் போக போக. இப்போ இருந்தாலும் போறனா 4 பேர் சாக தானே செய்வாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் ஆனால் ஃபுல் காம்பேக்டாக இருந்தது. இதெல்லாம் செம்ம சீன் இப்போ பார்க்கும்போது தெரியுது. தீக்குள்ளேருந்து நாங்கள் வந்து சண்டை கட்டோம். ஸோ செம்ம புக்கு, மஸ்ட் ரீட் புக் அப்படின்னு தான் சொல்லணும். வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த சீனை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்பாய்லர் போட்டால் வேணா ஓட்டி விட்டுக்கோங்க. ஆக்சுவலாக நான் இது என்ன ஏதுன்னெலாம் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த ஒரு பெட்ஷீட் இருக்கு இல்லையா, இவனுக்கு வந்து அடிபட்டு படுத்திருக்கான். ஸோ இந்த பெட்ஷீட்டை வந்து போத்திட்டு போவாங்க. இந்த பெட்ஷீட்குள்ளே எல்லா வகையான மூலிகைகளும் இருக்குமா. எப்படின்னா, எந்த வகையான உங்களுக்கு அடிபட்டு இருந்தாலும் அந்த வகையான மூலிகை இருக்குமா. அதனால நெஞ்ச பெட்ஷீட் இது. ஓகேவா, ஸோ இதை போத்தி விட்டா யாரும் அவனை கண்டுக்கலைனாலும் சோறு மட்டும் போட்டால் போதும், அவன் வந்து உயிர் பழச்சிடும் மீன்ஸ் இந்த காயம்லாம் ஆறிடும். ஸோ அவ்வளோ மருத்துவ குணம் மிக்க பெட்ஷீட். ஸோ அதான் இப்படி கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அங்கே செத்து கிடக்கிற போரில் சாகிறவங்களெல்லாம் எப்படி எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணுறாங்கன்றதெல்லாம் பெரிய விஷயம். போரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக் படிங்க. எனக்கு தெரிஞ்சு வேறு பொன்னியின் செல்வன்லாம் போர் சீனே வராது. 1-to-1 ஃபைட் வேணால் வரும். பட் ஆனால் இதில் வந்து பாதிக்கு பாதி போர் தான். ஸோ அங்கே இருக்க காட்டில் வாழக்கூடிய அந்த மக்கள் எவ்வளோ தூரம் அந்த காட்டை புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்றத இதில் பார்த்தா தெரியும். வேல்பாரி 3 வருமா அப்படின்னு எனக்கு தெரியலை. வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பிளாட்டை வந்து அவங்க முடிக்காமலே விட்டுருந்துருப்பாங்க கடைசியாக. இதை வந்து நம்ம யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, நம்ம வெங்கடேஷன் ஐயா கிட்ட தான் கேட்கணும். கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்ன பிளாட் அப்படின்னு கேட்டால், கடைசியாக வந்து சேர மன்னரோ சோழ மன்னர் ஏதோ ஒரு விஷயத்த வந்து நான் உனக்கு கொடுக்குறேன், நீ என்னை காப்பாற்றி விடு அப்படின்னு சொல்லி 2 பேர்த்துக்குள்ள நடக்கும் ஒரு கான்வர்சேஷன். அந்த குடுக்கல் வாங்கல் வந்து கடைசியில் கன்க்ளூட் ஆகாது. என்னாச்சு கடைசியில் அப்படின்னு தெரியாது. அப்புறம் காலம்பனன்லாம் என்னோட ஃபேவரட். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிகிட்டே போகலாம். தோ ஹீஸ் த ஒன். இவர் தான் நினைக்கிறேன். ஆமாம், இவர் தான்.
ஸோ இதுக்கப்புறம் இப்படியே சொன்னேன்னா நிறைய ஸ்பாய்லர் போட்டுருவேன். எனிவே புக் வந்து செம்ம புக்கு, மஸ்ட் ரீட் புக்கு. எதுக்காக இதை சாகித்ய அகாடமி வருது இப்போ வர வர இந்த புக்கோட ரேட் குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. இந்த வீடியோ போடுறதுக்கான முக்கியமான காரணமே அதான். ஏன்னா இது ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு 850 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் வாங்குறப்ப 800, இப்போல்லாம் 1500 ஆயிடுச்சு. இன்னும் வந்து நிறைய பேர் வேல்பாரி வாங்காததுக்கு காரணம் அதோட விலை தான். நிறைய பேர்த்தோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கும். இது எனக்கு கிஃப்ட்டாக வந்தனால மட்டும்தான் இந்த புக்கை நான் வாங்கினே தவிர நானாக கையில் இருக்க காசப்பட்டு ஒரு புக்குக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேனா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் தான். ஸோ இப்போ ரேட் கம்மியாகிட்டு வருது. இன்கேஸ் வேல்பாரி நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கி படிங்க. மஸ்ட் ரீட், கண்டிப்பாக படிக்க வேண்டிய புக்கு. எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.